ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு February 27th. இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 22,090. ஓகே, ஒரு சின்ன கேப் டவுன். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் 22,117 இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் இதுக்கும் கீழே ஒரு சின்ன கேப் டவுன். அந்த கேப்பை இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபில் பண்ணிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் விக் இருக்குல்ல, இந்த க்ளோஸ் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸ் இந்த கேப்பை ஃபில் பண்ணி ஒரு சின்ன ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆன உடனே புல்ஸால் ஒரு 1 day பிஃபோர் அதே லெவலில் வந்ததில்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டை க்ரியேட் பண்ண முடியுதா, அதை ஃப்ளாக் போலாக யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஸ்ட்ராங் கேண்டலுக்கு அப்புறமா புல்ஸுக்கு மொமெண்டம் இல்லை. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா பேர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இல்லை புல்ஸால் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வர முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இங்கே வந்தது ஒரு ரெட் கேண்டில். ஓகே, ஸோ அப்போது புல்ஸ் ஒரு அப் ட்ரெண்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது பேர்ஸ் அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்ட்ராங் பேர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா பேர்ஸால் இந்த ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணி கீழே போக முடியுதா, அப்படி இல்லைன்னா புல்ஸால் இந்த ரெட் கேண்டில் பிரேக் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல புல்ஸ் அண்ட் பேர்ஸ் ஃபைட் நடக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், இந்த மாதிரி க்ளோஸ் ரேஞ்சஸில். ஸோ அதுக்கப்புறமா புல்ஸ் வந்து ஒரு டபுள் பாட்டம் மிட் பாயிண்ட் பிரேக், அதுவும் இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே ஒரு ஹையர் லோவில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பேர்ஸால் இந்த ஓப்பன் ப்ரைஸை டச் பண்ண முடியல. அப்போது இந்த இடத்துல புல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மேலே இந்த டபுள் பாட்டம் மிட் பாயிண்ட் பிரேக்கை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டபுள் பாட்டம்ங்கிறது இந்த இடம் 10:15 10:30 இது மிட் பாயிண்ட்ஸ், இந்த இடம் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடலாமான்னா போடக்கூடாது. ஏன்னா இந்த பார், இந்த ரெட் பார் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். ஓகே, இந்த பார் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் சேனல் லைன் இருக்குல்ல, ட்ரெண்ட் லைன் சிஸ்டம் படி இந்த ட்ரெண்ட் சேனல் லைனும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். இப்போது 9:25 கேண்டிலையும் 10 o'clock கேண்டிலையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல நம்ம எப்போவுமே ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா கன்சிக்யூட்டிவான ஒரு க்ரீன் கேண்டில்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சேனல் லைனுக்கு பக்கத்தில் வந்தோடனே ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் மூவ். ஓகே, ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்ததோ, ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் வந்ததில்ல, அதே மாதிரி ஒரு கன்சிக்யூட்டிவான க்ரீன் கேண்டில்ஸ் வந்து அதை ஈக்குவலாக ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன். அது என்னென்னா, ப்ரைஸ் இங்கே வரும்போது இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணாங்கல்ல புல்ஸ், அதே இடத்துல மறுபடியும் ஒரு டபுள் பாட்டம் மிட் பாயிண்ட் பிரேக் த்ரூ. ஸோ அந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது இந்த ரெட் கேண்டில் 12:15 இந்த மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன், அதாவது ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆன இடத்துல அதே இடத்துல மறுபடியும் இன்னொரு சின்ன டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த பேட்டர்ன் இது ஃபர்ஸ்ட் பாட்டம், இது செகண்ட் பாட்டம் அப்படின்னு பார்த்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு இந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மேலே மூவ் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட்டு சின்ன டபுள் பாட்டம் ஒரு பாட்டம், செகண்ட் மைக்ரோ டபுள் பாட்டம் ஒரு பாட்டம். ஸோ அப்போது இந்த ரெண்டு டபுள் பாட்டமோட வித்துக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மூவ் ஆகுங்கிறது நம்ம வீடியோஸில் அடிக்கடி பார்த்துருக்கோம். ஸோ அதே பேட்டர்ன் தான்
மறுபடியும் வந்திருக்கு. ஸோ ஏன் நம்ம இந்த லெவல் எடுக்கிறோம், இந்த டபுள் பாட்டம் எடுக்கக்கூடாது அப்படின்னா, ஸோ இந்த டபுள் பாட்டம் எடுத்தாலும் கரெக்டான ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஆனால் நம்ம எப்போவுமே மினிமம் டார்கெட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக வச்சோன்னா அந்த டார்கெட் அது டார்கெட் 2வாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ டார்கெட் 1 அப்படிங்கிறது 22,115 22,165 இந்த 50 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்கு 50 + 22,165 22,215. ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட். அப்போது இந்த மிட் பாயிண்ட்ஸ் பிரேக்கில் நம்ம என்ட்ரி போட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,165 இதுதான் ஸ்கேல்ப் டார்கெட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம பிரேக் ஈவன் பண்ணிடணும். ஸ்கேல்பர்ஸ் எக்ஸிட் பாயிண்ட்ஸ். டார்கெட் 2 அப்படிங்கிறது 22,215ங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலும் நம்ம 22,200 நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஏன்னா அதுதான் எஸ்டர்டேஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஸ்டர்டேஸ் ஹை. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த 15 பாயிண்ட்ஸ்க்காக நம்ம இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த 22,215 அண்ட் இந்த எஸ்டர்டேஸ் ஹை இது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. 13, 1320, 1335 ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இந்த தேர்டு இதில் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆனால் இது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு வரதுனால இந்த செட்டப்பை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, ஏன்னா இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் ரொம்ப க்ளோஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் டைம், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் பாட்டம், செகண்ட் டபுள் பாட்டம், அதே மாதிரி ஒரு தேர்டும் ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம் உடைய மிட் பாயிண்ட் பிரேக். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது, ஏன்னா இது டூ க்ளோஸ் டு எஸ்டர்டேஸ் ஹை. அதனால் இந்த கம்ப்ளீட் ஏரியாவை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும், ஏன்னா இதெல்லாம் லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த இடம் மட்டும்தான் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட், அதுவும் ஒரு நல்ல மூவ் உள்ள ஒரு டார்கெட் பாயிண்ட்டை வச்சு தான் இந்த ட்ரேடும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்ம நிஃப்டியில் நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம், ஒரு பேட்டர்ன் வந்ததுன்னா அது ஆல்ரெடி வந்த பேட்டர்னோட ரிப்பீட்டாக தான் இருக்கும்னு. அதே மாதிரி இன்றைக்கி வந்த இந்த பேட்டர்ன் 22nd Feb 2022 இன்றைக்கி வந்த அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்த மாதிரியே ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டலில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு டபுள் பாட்டம் வந்த இடத்துல மறுபடியும் ஒரு டபுள் பாட்டம், இந்த வித்துக்கு ஈக்குவலாக இன்றைக்கி ப்ரைஸ் மூவ் ஆச்சுல்ல, அதே மாதிரி தான் அன்றைக்கும் மூவ் ஆகிருக்கு பாருங்கள். 22nd Feb 2022. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வித்துக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா நிஃப்டியில் அடிக்கடி வரக்கூடிய பேட்டர்ன். ஸோ ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகும், அதே இடத்துல மறுபடியும் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த டபுள் பாட்டமோட மிட் பாயிண்ட்டாக பிரேக் பண்ணி புல்ஸ் இதை பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் நமக்கு இந்த ஸ்கேல்பிங் மிட் பாயிண்ட்லேயாவது நமக்கு ஒரு நல்ல ஸ்கேல்பிங் செட்டப் கிடைக்கும். டார்கெட் 2வும் ஒரு பெரிய மூவ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.